ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயம் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் தொக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 3/4 கிலோ அளவுக்கு உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன். கடுகு, பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள், வெந்தயம், மல்லி, மஞ்சத்தூள், வெல்லம், புளி. ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்ச நேரம் வறுபட்டுக்கிட்டோம். அந்த கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் தனியா சேர்த்துப்போம். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு தீயாத வறுத்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், முதக்கி இப்போ நல்லா கலர் மாறாத தீயாத வறுபட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் புது புளியாக இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். இந்த புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் எலக்ட்ரிக் சாப்பரில் போட்டு ரொம்ப பொடியாகவும் இல்லாத ரொம்ப இதாகவும் இல்லை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டால் தண்ணி வரும். அதனால் நான் எலக்ட்ரிக் சாப்பரில் போட்டுக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி வராத போட்டு குறைன்னு எடுத்துக்கோங்க, பல்ஸ் மூடில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குறைப்பாக எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்களும் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்பவும் கடாய் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தொக்கு செய்ய நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது. இந்த ஆயில் ஒரு 200 ml ஆயில் இருக்கும். இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிச்சு. இந்த கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. சின்ன வெங்காயம் கொட்டி 1 நிமிஷம் வதங்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வந்துடும். உப்பு, புளிப்பு, காரம்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கி வந்துடுது. இதை மாதிரி இருக்குல்ல. இப்போ தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிளகாவுடைய பச்சை வாசனை போயிடுது. இப்போ கெட்டியாக கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போ இதமாக டைமில் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது தட்டு போட்டு மூடி ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக சுண்டி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றின புளி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி தான் இந்த சின்ன வெங்காய தொக்குக்கு டேஸ்ட்டு தரக்கூடியதே. இதுதான் மெயினான பொடி. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பொடிச்ச வெல்லம், இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த வெல்லத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வரக்குள்ள தான் அந்த புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுது. கமகமன் செம்ம வாசனையாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தொக்கு நல்லா ஆறி வந்துடுது. இதை மாதிரி ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கோம்னா ஒரு 2 மாதத்துக்கு நல்லா கேடாத நல்லா இருக்கும். நீங்கள் இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.